இந்த பிரசித்தி பெற்ற மகிமை மாதா சுரூபம் மீனவர்களுக்கு வலையில் கிடைக்க அதை மரக்கட்டை என்று மீனவர்கள் கரையில் ஒதுக்கினர். அதை விறகு என்று நினைத்து பிளந்த விறகு வெட்டியின் கண்கள் குருடாயின. இதை அறிந்த அவன் மனைவி பயபக்தியுடன் வேண்டியதால் பார்வையிழந்த அவள் கணவன் கண் பார்வை பெற்றான். இதை அறிந்த ஊர் மக்கள் அந்த சுரூபத்தை ஒரு குடிலில் வைத்து வணங்கினர். அந்த சுரூபத்தில் கோடாரியால் விறகு வெட்டி வெட்டிய அடையாளம் இன்றும் உள்ளது. அங்கிருந்த குருவின் கனவில் தோன்றி மகிமை மாதா தனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க கிபி 1515 அங்கு மகிமை மாதா சிற்றாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. புனித மகிமை மாதா புதுமைகளில் ஒன்றாக 1943 மரண தண்டனை பெற்ற 4 கைதிகள் மாதாவின் கருணையால் விடுதலை பெற்று அவர்கள் வந்து நன்றி செலுத்தினர். மேலும் பழவேற்காடு மக்களின் வாழ்வாதாரமாகிய மீன்பிடி தொழிலில் புயல் நேரத்தில் மகிமை மாதாவிடம் வேண்டியதால் மீனவர் ஆபத்தின்றி உயிருடன் கரைக்கு திரும்பினர். இன்று வரை இவ்வூர் மக்களுக்கு பற்பல புதுமைகளை மகிமை மாதா செய்து வருகிறார்கள்.